அனைவருக்கும் வணக்கம். இன்று 15/5/2026 அன்று டாஸ்மாக் உயர் அதிகாரி மண்டல அலுவலகத்துக்கு முன்னாடி நாங்கள் நின்றுருக்கோம். இது வந்து சென்னையில் இருக்கிற கடைக்காரர்கள், மொத்த மது கடைக்காரர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கோம். இங்கே இது என்னன்னு கேட்டேன். கடந்த 12ஆம் தேதி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மதுக்கடை குறைப்பு என்ற தலைப்புல ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அதிகாரிகள் வந்து அவசர நிலையில வந்து அது 50 மீட்டர் 500 மீட்டர்னு எந்த எஜுகேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கடைங்களை மூடு லிஸ்ட்ல வந்து சேர்த்து விட்டாங்க. இதனால பெரும் பாதிப்பு உள்ளாகி இருக்கின்றதுனால இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கோம். நேற்றைய தினம் வரைக்கும் இந்த அதிகாரிகள் எங்களுக்கு நேரில் சந்திக்கல. இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு இருக்கோம். எந்த கடைகளையும் மூடாதீங்க, அதுக்கான கால அவகாசம் கொடுத்து ஒழுங்கான நடைமுறையை பின்பற்றி மூடுங்கன்னு சொல்றோம். மேற்கொண்டு அவங்களுக்கான மீட்டர்ஸ் கணக்கில் வந்து 50 மீட்டர் இருந்து 500 மீட்டர்னு சொன்னிருந்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா கடைகளும் மூடப்படும். இந்த மூடப்படுற நிலையை வந்து தவிர்க்கிறதுக்கு பூர்ண மதுவிலக்காவே கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் கடைக்க உரிமையாளர்கள், இட உரிமையாளர்கள் எல்லாருமே அதை தான் வலியுறுத்துறோம். ஒருத்தர் கடையை மூடி இன்னொரு கடையை திறங்கன்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வரல. இதை வலியுறுத்தி தான் மேலாண்மை இயக்குநரை இன்னைக்கு சந்திக்க வந்துள்ளோம். இல்ல, மொத்தம் தமிழ்நாட்டில் 4677 கடை இருக்கு. இதுல எத்தனை பேருன்றத வந்து 717 கடைகளை வந்து தோராயிரமா ஒரு முதல்வர் சொல்லிட்டாரு. அதுல வந்து 717 கடைன்றது இன்றைய அளவுல தான் சொல்லியிருக்காங்க. நேற்று தினம் வரைக்கும் 110 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு தான் தெரியும் எத்தனை கடைகள் இன்னும் மூட போறாங்கன்ட்டு. எந்த கடையும் இப்போதைக்கு மூடாதீங்க, எங்களோட கருத்தை கேட்டுக்கிட்டு எங்களையும் ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்கன்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஆமா, முதலீடு போட்டிருக்கோம். பல தொழிலாளர்கள் எங்களை நம்பி இருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு கடைக்கு கிட்டத்தட்ட 100-150 பேர் எங்ககிட்ட வேலை செய்யறாங்க. அத்தனை பேரையும் ஒரே நாள்ல நாங்க நடு ரோட்ல விட்டு வர முடியாது. இதுக்கான கோரிக்கையை சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி ஒரு கடை மூடி இன்னொரு கடை மூடாம இருக்கிறதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், லாபம் ஈட்ட முடியாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்களும் காசு இல்ல, நம்ம லாபத்தை காசு ஏத்துக்கலாமா? அதுதான் இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்க கிட்ட நாங்க சொல்றோம் எல்லா கடைகளும் மூடிடுங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். இல்ல, அது வந்து அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள், அது நாங்க தான் பண்ணிருக்கோம். கடையை கொண்டு வரது இருந்து அத்தனை அதுவும் நாங்க தான் வாங்கியிருக்கோம். நாங்க தான் செலவு பண்ணிருக்கோம். கடை கொண்டு வரதுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் இல்லாம போலீஸ் என்ஓசில இருந்து விஓல இருந்து தாசில்தார் வரைக்கும் நாங்க இதே எம்டி கடைசி எம்டி பர்மிஷன் வச்சாதான் கடை கொடுக்க முடியும். அன்னைக்கெல்லாம் இந்த 50 மீட்டர் 500 மீட்டர்னு கணக்கீடு கரெக்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. திடீர்னு 500 மீட்டர்னா 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எந்த கடையும் இருக்காது. ஆமா, சட்டம் இல்ல, சட்ட விதிகள் வந்து 50 மீட்டர் இருந்துச்சு. இல்ல, 2003 செக்ஷன் 18 சப் கிளாஸ் 1 படி 50 மீட்டர்ல தான் கணக்கு. சென்னை சிட்டிக்குள்ள மஃபசல் சைட்ல 100 மீட்டர்ல கல்வி நிலையங்களோ வழிபாட்டுத்தலங்களோ இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா புதிய முதல்வர் சொன்ன இது வந்து இவங்க எஜுகேட் பண்ணாம 500 மீட்டர்ஸ் சொல்லி இருக்குது, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ். இது வந்து தவறான கொள்கை முடிவு. இது சட்டத்துல இல்ல. இல்ல, அது மாதிரி கடந்த காலத்துல 500 கடை க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு ஏரியாவுக்கு 4 கடை 3 கடை இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கடை இருந்தா அந்த வியாபாரம் என்ன ஆகும்? ஒரு கடையில போய் இந்த 3 கடை வியாபாரம் ஆகுமா? இப்ப 10,000 கடை இருந்தது 2003. அப்போ 15,000 கோடி லாபம். இன்னைக்கு 4,000 சில்லற கடை இருக்கு, 50,000 கோடி லாபம் இருக்கு. இந்த இன்னமும் நீங்க கடையை குறைக்கிறதுனால மக்கள்கிட்ட வேணா லேடிஸ்ட வேணா நீங்க மொத்த கடையும் குறைச்சா நல்ல பேரே வரும். நீங்க இந்த 700 கடை குறைக்கிறதுனால எந்த நல்ல பேர் வரப்போறாது? ரோட்ல இருந்து மக்கள் அதிக மொத்தம் குடிப்பான். நீங்க சொன்னீங்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல குடிக்கிறது, போக்குவரத்துல குடிக்கலாம், அது நடக்கதான் செய்யும். அது மாதிரி எங்கேயும் திறக்கிறது இல்லை. ஒரு சில இடங்கள் இருக்கிற ஒரு 100ல ஒரு 10 பார் அப்படி நடந்திருக்கலாம். நடக்கிறது காரணம் என்னங்க? சரி சார், 2 பார்ல நடக்குது சார். இப்ப 2 பார்ல கேட்டீங்கன்னா சார், ஒரு கடைக்கு டிடி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து
10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஆமா, ஒருத்தர் வந்து 1000 ரூபாய்க்கு வெளியே பார்சல் வாங்கிட்டு போனா 18,000 ரூபாய்க்கு அது கட்டணும். என்கிட்ட உள்ள வந்தாலும் சரி வரலைனாலும் 18 ரூபாய் நான் கட்டணும். ஒரு கடை ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னா 1 லட்சம் கூட உள்ள வராது. ஆனா அந்த பார்சல் வாங்கிட்டு போற 1 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட வசூல் பண்றாங்க. 9 லட்சம் ரூபாய்க்கு டிடி கட்டுறதுக்கு நாங்க ஒரு வாட்டர் ஒரு கிளாஸ் வித்து எப்படி கட்ட முடியும்? பிரதர், நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இதுக்கு இன்னொரு பதில் சொல்றேன். இப்போ வந்து 4677 கடைகள் இருந்தது. இப்ப நீங்க 700 கடை குறைக்கிற 1000 கடை குறைக்கிறீங்கன்னா ஒரு கடையோட கெப்பாசிட்டி 50 பேர் தான் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த குறைஞ்ச ஒரு ஏரியால 5 கடை இருக்கு, 4 கடை மூட்டிங்கன்னா அந்த 4 கடை கஸ்டமரும் ஒரு கடைக்குள்ளதான் ஸ்ட்ரென்த் ஏறும். இந்த மாதிரி ஏறுற நேரம் கடை சேல்ஸ்ல இருந்து டாஸ்மாக் அரசு விக்கிற சரக்குக்கு 1.8% நாங்க கஸ்டமர் வந்து எங்க கிட்ட பார்ல உட்கார்ந்து மது அருந்துறாங்களோ இல்லையோ அவங்க விக்கிற பாட்டிலுக்கு 1.8% நாங்க கட்டே ஆகணும். அப்ப இவ்வளவும் பார்சல் வெளியே போகுதுன்னு சொன்னா சில இடத்துல சில தவறுகள் நடக்கிறத நாங்க பட்டமா ஒழிக்க போறது இல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி சைதாப்பேட்டைன்னு ஒரு இடத்துல கை காட்டி சொல்றீங்க. இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா எல்லாத்தையும் எங்களை கள்ளத்தனமாவும் திருட்டுத்தனமாவும் மறைமுகமா இவங்க தான் எங்களை தள்ளுறாங்க. நாங்க கட்டிடத்தை கொடுத்து உங்ககிட்ட அக்யூஸ்ட் ஆகணும்னு அவசியமே இல்லையே. நாங்க பில்டிங் பிசினஸ் கொடுக்கறோம், பிரான்சைஸ் தான் கேட்டிருக்கோம். பிரான்சைஸ் கொடுத்து எங்களை நீங்க திருட்டு பையனா ஆக்குவீங்களா? 420 மாத்துறீங்க. எங்க இது வந்து பிரதர் அதுக்கான சொல்லிட்டு இருக்கேன். இல்ல மார்க்கெட்ல விக்கிறாங்க. சில வீட்டுலயும் 20 வாட்டில் 30 வாட்டில் போய் வாங்கி விக்கிறாங்க. ஆட்டோ விக்கிறோம், மீன் விக்கிறோம், எல்லாரும் விக்கிறாங்க. நடக்குது. இன்னொன்னு அதுக்கெல்லாம் நாங்க தான் டிடி கட்டுறோம். 9 லட்சம் ரூபாய் முடியாதனால சில தவறுகள் செய்ய எங்களை தூண்டி விட்டுருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கடையில வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு கூட எம்ஆர்பியோட 10 ரூபாய் கூட விக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? அவனுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தான் சம்பளம், மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். 12,000 ரூபாய் வச்சுட்டு திருத்தணிக்கு இங்க இருந்து ஒரு பள்ளிப்பட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அதனால 10 ரூபாய் கூட வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 40,000 50 ரூபாய் சம்பளத்தை கூட்டுங்க, அந்த 10 ரூபாய் நிப்பாட்டுங்க. எங்களுக்கு டிடி அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணுங்க.